பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்கலாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாளை தினத்தில் நடக்கிறதான உபவாச ஜெபத்தில் நீங்கள் வந்து பங்கு பெறுங்கள். சரியாக காலை 10 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் உபவாச ஜெபம் இருக்கும். அது மாத்திரமல்ல, ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 o'clock, 8 o'clock, 10 o'clock 3 ஆராதனை இருக்கும். ஈவினிங் 4:45 விசேஷமான ஒரு காரியம், ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டிங் வைத்திருக்கிறோம். விசேஷமாக உங்கள் பிள்ளைகளெல்லாம் பாஸ் பண்ணிவிட்டு அடுத்த கிளாஸ் போகிறாங்க. போகிறதுக்கு முன்பதாக அந்த பிள்ளைகளை ஜெபத்தோடு அனுப்ப நாங்கள் விரும்புகிறோம். அது உங்கள் பிள்ளைகள் எல்லோரும் அழைச்சி கொண்டு வாங்க. அந்த பிள்ளைகளை தலையில் எண்ணெய் வைத்து ஜெபித்து அந்த பிள்ளைகளை கர்த்தருடைய பாதுகாப்பு அந்த பிள்ளைகள் இருக்கும்படியாக, கர்த்தருடைய ஞானம் அந்த பிள்ளைகளுக்கு வெளிப்படும்படியாக, அந்த பிள்ளைகள் இந்த வருஷம் வர ஆண்டில் நல்ல சுகத்தோடு பலனோடு அந்த பிள்ளைகள் இருக்கணும். அந்த காரியங்களெல்லாம் வைத்து அந்த பிள்ளைகளுக்காக ஜெபித்து அனுப்ப இருக்கிறோம். அதனால் உங்கள் பிள்ளைகளை கண்டிப்பாக பெற்றோர்கள் எல்லோரும் அழைச்சிவாங்க. 4:45 ஈவினிங் 4:45 கம்மிங் சண்டே 16th அன்றைக்கு எல்லோரும் அழைச்சிட்டு வாங்க. உங்களை யாருக்கு காண வாஞ்சிக்கிறோம். அனுமதி இலவசம், சபை பாகுபாடின்றி நீங்கள் வரலாம். யாருனாலும் வரலாம். நீங்கள் கண்டிப்பாக வாங்க. சரியா? கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்குற வார்த்தை சங்கீதம் 40வது சங்கீதம் 17வது வசனம், Psalms 40:17. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறமாய் இருக்கிறீர். என் தேவனே தாமதியாதேயும். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். நிறைய டைம் அந்த சிறுமை எளிமையானவர்களை நிறைய பேர் கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தரோ நினைவாக இருக்கிறார். நினைவாக இருக்கிறதுல சாதாரண காரியம் இல்லை. ஒருத்தரை நினச்சி பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நம்ம மைண்டில் வச்சா தான் நினைக்கவே முடியும். சரியா? உண்மையாக அது மைண்டில் இருக்கணும். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் சிறுமி எளிமையாக இருக்கிறீங்களா, யார் உங்களை நினைக்கிறாங்களோ இல்லையோ கர்த்தர் நினச்சிக்கிட்டே இருக்கிறார். தைரியமாக இருங்க. சரியா? அவர் மைண்டில் நீங்கள் இருக்கிறீங்க. அது ஒரு பெரிய சந்தோஷம். அப்பா, ஆண்டவர் மைண்டில் நாங்கள் இருக்கிறோம், எங்களை அவர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு. எளிமையுமான எங்களை, சிறுமியமான எங்களை நினச்சிட்டு இருக்கிறார். அதை நம்புங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய பலன் கிடைக்கும். யாரும் உங்களை நினைக்கிறதுக்கு இல்லையா? கர்த்தர் நினைக்கிறார். விசுவாசிங்க, கர்த்தர் உங்களை கூட இருப்பார். அவர் நினைச்சாருன்னா நிச்சயமாக எல்லாம் நன்மையாக முடியும். நம்மளால் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த நாளுக்காய் சோத்திரிக்கிறோம். அநேக வேளைகளில் எங்களை அநேகர் மறந்துருக்கலாம், மறக்கப்பட்டு இருக்கலாம். ஆனால் நீரோ ஆண்டவரே, அந்த சமயத்திலெல்லாம் ஆண்டவரை எங்கமே நினைவாக இருந்து இதுவரைக்கும் எங்களை தாங்கி நடத்தினதுக்காக நன்றி. உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. நாளை வேலைக்கு போகிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிறவர்கள், படிக்கிற பிள்ளைகள், வெளிநாட்டில் தங்கியிருக்கிற பிள்ளைகள், அன்று எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்க. விசா தடைகளெல்லாம் நீக்குங்க. நல்ல வேலைகளை கொடுங்க, நல்ல உயர்வுகளை கொடுங்க, ப்ரொமோஷன்ஸை கொடுங்க. அன்றரை விசேஷமாக நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை கைட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிங்க. இது நல்ல பர்த்டே, வெட்டிங் அனுசரி கொண்டாடுற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. வருஷத்தை நன்மையை முடிசுட்டுங்க. அந்த பிள்ளைகளை நினைவாக இருப்பதற்காக நன்றி. அந்த பிள்ளைகளுடைய வாஞ்சைகள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுங்கப்பா. அன்றைய இந்த நாளில் பிரசவத்துக்கு போகிற பிள்ளைகள் சுகத்தோடு பிள்ளையை பெற்றெடுக்கட்டும். இந்த கிச்சன் பகுதியை ஆசீர்வதிங்கப்பா. அதில் வேலை செய்யும் பொழுது அந்த பிள்ளைகள் பாதுகாப்பை கட்டளையிடுங்க. அந்த வீட்டில் அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் எண்ணெய்க்கும் மாவுக்கும் ஒரு குறைவு இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஆகாரம் நிறைவாக இருக்கணும் ஆண்டவரே. அந்த வீட்டில் சமாதானம் நிறைவாக இருக்கணும். இந்த நாளிலே அந்த வீட்டில் யாரும் பட்டினியாக இருக்கவே கூடாது. அந்த வீடு ஆண்டவரே நிறைவாக கத்தாவே நிரம்பி வழிகிற ஒரு இடமாக இருக்கட்டும். நிறைவான ஆசீர்வாதத்தை பார்க்கட்டும். எல்லா கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்க. சமாதான கேடுகள் விடுதலை கொடுங்க. குட்டியின் ஆவிகள் வெளியேறட்டும் ஆண்டவரே. ரட்சிக்கப்படாதபடி தடைப்பட்டிருக்கிற எல்லா காரியங்கள் எல்லாம் விலகுவதாக உடைய பிள்ளைகளை எடுத்து நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே, அந்த பிள்ளைகளை அந்த இடத்துல விளக்காய் வைப்பீராக. நல்ல வெளிச்சத்தை அவர்கள் கொடுக்கத்தக்கதாக அந்த இடம் முழுவதுமாய் மகிமை எடுத்து பயன்படுத்துங்க. சால்வேஷன் டிவி ஆசீர்வதிங்கப்பா. அன்றைய எஸ்தர் திருச்சபையை ஆசீர்வதிங்க. விசேஷமாய் கர்த்தாவே 21ஆம் தேதி ஆண்டவரே, அந்த தேவை 1,80,00,000 ஆலயம் கட்டுவதற்கு ஆண்டவரே, ஆரம்ப கட்ட அந்த பேஸ்மெண்ட் காரியங்களுக்கு ஆண்டவரே கர்த்தர் தேவைப்படுகிற அந்த தேவையை சந்திங்க. சால்வேஷன் டிவி பார்க்கிற பிள்ளைகள், யூடியூப் பார்க்கிற பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தர் எல்லாரும் ஆண்டவரே, சபைக்கு வருகிற எல்லாருக்கும் ஆண்டவரே அந்த உற்சாகத்தை கொடுங்க. இந்த ஆலயம் கட்ட வேண்டும், நான் அதில் ஒரு பங்காக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வரட்டும். அன்று எல்லாரும் சேர்ந்து எழுந்து கட்ட உதவி செய்யுங்கப்பா. என் தேவன் தாமே நீர் கிரியை செய்வீராக. எல்லா தடைகள் எல்லாம் நீக்கப்படுவீராக. இதுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்கள் வாய்க்காதே போவதாக. எல்லாரும் கண்ணீர் மணி போல காத்துக்கொள்ளுங்க. அன்றைய தேவையெல்லாம் நீங்கள் சந்திங்கப்பா. அதனால் ஒரு குறைவில்லாமல் நடத்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் கூட இருக்கிறார். 21st அன்றைக்கு அந்த ஜெபத்தை வைத்திருக்கிறோம். அந்த ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு முன்பதாக ஒரு ஜெபம். அதனால் அதற்காக ஜெபியுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக அன்றைக்கி அந்த தேவை 1,80,00,000 சந்திக்கப்பட ஜெபியுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் சொல்லுங்கள். வெளிநாட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் அங்கேருந்து அனுப்புவதற்கு அந்த FCRA அக்கௌண்ட் நம்ம வைத்திருக்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்ச ஆர்கனைசேஷன் இருக்கலாம், அவங்கள்ட்ட பேசுங்க. நிச்சயமாகவே இந்த ஊழியத்தை தாங்குவதற்கு, இந்த சபை கட்டுவதற்கு நம்ம எல்லோரும் என்ன முடிந்த காரியங்களை செய்வோம். நிச்சயமாக நம்ம எல்லோரும் ஒரு மகிமையான ஒரு ஆலயத்தை தேவனுக்கென்று கட்ட உதவி செய்வாராக. God bless you.